எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேமுக்குமா. நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பொசிஷன் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் அன்சை பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டேட்டா டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $66,371 இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு சொல்லி படுத்துட்டேன். அது பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் போட முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி காலையிலேயே நான் வந்து மேக் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். ஓகேங்களா. ரைட். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த புல்லிஷ் கேண்டல் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு சப்ளை ஜோன் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த சப்ளை ஜோனுக்கு மேலே ஒரு விக்கு மட்டும் அடிச்சிட்டு ப்ரைஸு திரும்ப அந்த சப்ளை ஜோனுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி காலையில் கேண்டல் க்ளோஸாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஏரியாலே ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா கீழ் நோக்கி வந்துன்னு இருக்குது. சரிங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோனை ப்ரைஸு உடச்சி மேலே போய் பிரேக் ஆகணும். ஓகேங்களா. ஸோ நேற்று வந்து விக்கு வச்சதுனால இப்போ நம்மளுக்கு இந்த விக்குக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஸோ க்ளோஸ் வச்சதுன்னா இந்த சப்ளை ஜோன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ஃபர்தராக வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான கண்டினியூஷன் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை ஜோன் ஃபெயிலியர் ஆனாதான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அகெயின் நம்மளுக்கு வந்து மேலே போகிறதுக்கான ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை இந்த சப்ளை ஜோன் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஹோல்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ ப்ரைஸ் அகெயின் நம்மளுக்கு கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அதனால் நம்மளோட இது என்ன, நம்மளோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் வந்து ஃபெயிலியர் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இது ஹோல்ட் ஆகக்கூடாது, ஃபெயிலியர் ஆகணும். இது ஹோல்ட் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு அகெயின் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகலாம். ஸோ கீழே ஏதாவது ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்கான்றதை செக் பண்ணணும். ஸோ அப்படி டிமாண்ட் ஏரியா எதாவது தெரிஞ்சதுன்னா ஸோ ப்ரைஸ் கீழே வருதான்னு முதல்ல பார்ப்போம். அப்படி டிமாண்ட் ஏரியா எதாவது எனக்கு கீழே தெரிஞ்சதுன்னா நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ இப்போ வந்து வீக்லி கேண்டலை பார்ப்போம். ஸோ வீக்லி கேண்டல் போன வாரம் என்னவா பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ இந்த வீக்கு கேண்டல் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக, ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகணும். சரிங்களா. ஸோ அந்த புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ப்ரைஸ் வந்து இந்த 80,000 அதை நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிடும். இந்த புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆனால் ஓகேங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை தான். இந்த சப்ளை நம்மளுக்கு உடையணும், உடச்சி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும் மேலே. அப்போ தான் நம்மளுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு இந்த சப்ளை ஹோல்ட் ஆகி இந்த லோ அகெயின் வந்து டெஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இந்த 55,000 கீழே வந்து அகெயின் நம்மளுக்கு டெஸ்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த சப்ளை ஜோன் கையில் தான் இருக்குது. இந்த சப்ளை ஜோன் ஹோல்ட் ஆகக்கூடாது. ஹோல்ட் ஆகாமல் ப்ரைஸ் வந்து அது பிரேக் பண்ணி மேலே போனால் தான் ஃபர்தராக நம்மளுக்கு அடுத்து வந்து ப்ரைஸ் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 80,000 ரேஞ்சுக்கு போயிட்டு அகெயின் நம்மளுக்கு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இயர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த இந்த புல் ரன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,50,000லேருந்து 1,72,000. ஓகேங்களா. இந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவை வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா. இதுக்கு மேலேயும் போகுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி போகலாம், இதுக்கு மேலேயும் போகலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு $2,10,000. சரிங்களா. ஸோ இந்த ஏரியா வந்து நான் ரொம்ப இது பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியாவுக்கு போகும்போது நான் இந்த ஜோன் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, செல்லிங் ஜோனு. இந்த ஜோன்லேருந்து ஏதாவது ரிவர்சல் வந்ததுன்னா நான் இங்கேருந்து வெளியில் எக்ஸிட் ஆகிடுவேன். ஓகேங்களா. இந்த ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகக்கூடாது மார்க்கெட். இந்த ஜோன் நான் பார்க்குறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோனாக பார்க்குறேன். ஓகேங்களா. ஒரு மிடில் ஜோன் வந்து இந்த ஏரியா பார்க்குறேன். இந்த ஏரியான்றது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 80,000லேருந்து 95,000 இது வந்து ஒரு மிடில் ஜோனாக இருக்கும். இந்த ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் போகும்போது ஸோ நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ரீம் ஜோனில் ப்ரைஸ் அப்படியே பிரேக் பண்ணி மேலே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக நான் இன்னும் அப் மூவ்மெண்ட் எதிர்பார்ப்பேன். ஒருவேளை இந்த ஜோன்லேருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா இந்த ஏரியாவிலேருந்து இது நான் வந்து ஒரு பெரிய சப்ளை ஏரியாவை எதிர்பார்க்குறேன். இந்த பெரிய சப்ளைலேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி ஒரு வீக்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா நான் இந்த ஏரியாவிலேருந்து எக்ஸிட் ஆகிடுவேன். ஓகேங்களா. ஸோ
ஸோ இதுதான் என்னுடைய பிளான். ஸோ நிறைய பேர் கேட்டிங்க என்னோடய பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான். $1,50,000 $1,72,000 இந்த ஜோன் வரைஞ்சிருக்கு இல்லைங்களா? வேணால் நீங்களும் கூட வரைஞ்சிக்கோங்க. நம்பர் பார்த்துக்கோங்க. 1,74,000 சாரி 1,50,000 நம்பரே சொல்கிறேன். 1574 அதுலேருந்து 1720 ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா ஓகேங்க 1,50,000 1,74,000 இந்த ஏரியா இப்போ தான் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ஏரியாவில் ஏதாவது வீக்லியில் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் இங்கேருந்து எக்ஸிட் ஆகிடுவேன். இதுதான் என்னுடைய எக்ஸிட் பிளான், நான் பிளான் பண்ணி வச்சுருக்குது. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது, அதாவது ஒரு சப்ளையில் இருக்குது. இந்த சப்ளை நம்மளுக்கு பிரேக் ஆகணும். இந்த சப்ளை பிரேக் ஆகி ஃபர்தராக ப்ரைஸ் மேலே கண்டினியூஷன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டலாக இருக்குது. ஸோ ஆரம்பமே ஒரு ரெட் கலர் கேண்டல், அதாவது நாளோட ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு ரெட் கலர் கேண்டல் வர்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ரெட்டாக ஃபார்ம் ஆகிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே ஒரு ரேலியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ரேலி கேண்டல் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கேண்டலோட க்ளோஸ் வந்து இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்மளுக்கு இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? இந்த சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகணும். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ பார்ப்போம் எப்படின்றது இன்றைக்கி. இது ஒருவேளை இந்த சப்ளை ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா ஃபர்தராக இங்கே எதாவது டிமாண்டு கிடைக்குதா பார்ப்போம். அந்த டிமாண்டு நான் ஒன்று வரைஞ்சி கொடுக்குறது, அந்த டிமாண்டு ஹோல்டு பண்ணணும். டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு இந்த லோவை தாண்டி கீழே போகும். சரிங்களா? ஸோ ஒருவேளை இந்த லோவை தாண்டி கீழே போனால் என்ன ப்ரோ எதாவது ஆகுமா அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்து நம்மளுக்கு ஒரு டிமாண்டு கீழே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஏரியாக்குள்ளே வந்துச்சுன்னா அகெயின் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே வந்துச்சுன்னா மார்க்கெட் இன்கேஸ் இந்த ஏரியாவில் வந்துச்சுன்னா இங்கேருந்து அகெயின் ஒரு பெரிய ரேலி கொடுக்கும். அதுவும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இந்த 80,000 95,000 இதுதான் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் கண்டிப்பான முறையில் முட்டும். இதை முட்டின உடனே நம்மளுக்கு திரும்ப ரிவர்சல் வரும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ளை ஜோனு. இந்த ஏரியாவை முட்டினோன்னா மறுபடியும் ஒரு சின்ன ரிவர்சலில் ஒரு புல் பேக் வரும். புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரேலி ஸ்டார்ட் ஆகும். நான் ரிவர்சல் எங்கே எதிர்பார்க்குறேன்னா இந்த ஏரியா தான் ரிவர்சல் எதிர்பார்க்குறேன். ஸோ 1,50,000 1,20,000 இந்த ஏரியாவில் தான் நான் ரிவர்சல் எதிர்பார்க்குறேன். இங்கேருந்து எதாவது ரிவர்சல் கேண்டல் வீக்லியில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ ஏதாவது ரிவர்சல் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. சரிங்களா? ஸோ வீக்லி கேண்டலோட அப்டேட் கொடுத்தேன். வீக்லி கேண்டலில் நம்மளுக்கு இந்த வாரம் நம்மளுக்கு ஒரு பெரிய கேண்டல் மார்போசா மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஃபாலோ அப் கேண்டல் சொல்லுவோம். ஸோ ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பான முறையில் அடுத்த ஒரு 2-3 வாரத்தில் ஒருவேளை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சொல்கிறேன், ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு 2-3 வாரத்தில் நம்ம 80,000 டச் பண்ணிவிடும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? அடுத்தடுத்த மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெசிவாக போய் இந்த 80,000 டச் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்னதாக கரெக்ஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக லிஸ்ட்டை மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் அதில் ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.